ஹாய் ஹலோ கேஸ் நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா முக்கியமாக இந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தனாக்கா என்னடா இது இந்த மல்லிக்கு மட்டும் பிரச்சனையை வந்து அப்படியே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க, குவிச்சு வச்சுருக்காங்களான்னு வந்து பார்த்தனாக்கா அந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்தனாக்கா இப்போ நம்ம மல்லி இருக்காங்க அவங்கள வந்து என்ன பண்ணாங்கனாக்கா முக்கியமாக வந்து இந்த விஜய் புரிஞ்சுக்காத ஒரே விஷயத்தினால அவங்களோட லைஃபே வந்து போயிடுச்சு. இப்போ இன்னொருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து அந்த விஜய் எல்லாமே வந்து என்ன பண்ணும் மறந்துட்டு உன் வேலையை மட்டும் தான் நீ பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தனாக்கா இந்த பாபு மட்டுமே தான். ஆனால் இந்த ஒரு சமயத்தில் இந்த பாபுவை எதிர்த்து நம்ம விஜய் வந்து போயிட்டு பேசி எப்படியாவது வந்து நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா வேறு லெவலில் இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அது இருக்குன்னு சொல்லலாம். என்னடா இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணி ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் வந்து பண்ணுறேன்னு கூட வந்து சொல்லலாம். ஒரு வருஷமாக வந்து இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு கதையை. இப்போ ஏன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாம் பார்க்குறோம். ஆனால் வந்து அது ஒரு விஷயத்த வந்து கொடுக்காம என்ன பண்ணுறானாக்கா நம்ம மல்லியை வச்சு வந்து செஞ்சு விட்டுறாங்க. இப்போ இந்த ரஞ்சிதா வந்து பண்ண எல்லா பிரச்சனைக்கும் வந்து சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவள் எவ்வளோ அட்டூழியமானாலும் அது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணணுனாக்கா சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்தே ஆகணும். இல்லைனா வந்து அவளோட ஆட்டம்லாம் வந்து என்ன பண்ணும் இதுக்கப்புறம் வந்து ஆடிட்டே இருப்பா. இப்போ அவன் நினைச்சா நம்ம எப்படியாவது விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக மட்டுமே வந்து பார்த்தனாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த மல்லியை வந்து இங்கேருந்து அனுப்பிச்சோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிற வரைக்கும் நம்ம விஜயை வந்து மல்லிகையில் வந்து பேச விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க ஒருத்தனக்க கால் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நம்ம மல்லி வந்து எப்படியாவது வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் இறங்கி போயாவது வந்து இந்த விஜய்களை பேசி எப்படியாவது வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள சரியாக புரிஞ்சின ஒரு ஆள் யாருன்னு வந்து பார்த்தனாக்கா இப்போ நம்ம மல்லி மட்டும்தான். ஆனால் மல்லிகை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சமயத்தில் நம்ம வெண்பா குட்டிக்காவது வந்து நம்ம விஜய் வந்து இறங்கி போயிட்டு நம்ம மல்லிகையில் பேசணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தனாக்கா நம்ம வெண்பா குட்டியை வந்து சந்தோஷமாக இருப்பா, நம்ம விஜய்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு கலவரத்துக்கு காரணம் இந்த ரஞ்சிதான்ற ஒரு விஷயத்தை எப்போ நம்ம விஜய் உணர்றாரோ அப்போ தான் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சால்வ் ஆகும். சரி, இந்த டைமில் இப்படி பார்த்தனாக்கா நம்ம மல்லியோட வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பீங்களே. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ உன்னை வந்து பொண்ணு பார்க்க வர போகிறாங்க, நீ அவங்கள மட்டும் ஓகே சொல்லலைன்னா நான் தூக்கில் கூட தொங்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பாபுவும் வந்து ஒரு பக்கம் பார்த்தா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி கொடுத்து உள்ளே வந்து இப்போ நான் தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லி பேசி இது நான் வேற லெவலில் இருக்கும். அப்படி நடக்குமா நடக்காது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பா குட்டி வந்து ஏங்கிட்டு இருக்குது என்னன்னா நம்மளுக்கு மல்லியம்மா மட்டும்தான், அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்க்குள்ள அடம் பிடிச்சா போதும், நம்ம விஜய் வேறு வழியே இல்லாமல் மல்லியவே வந்து கல்யாணம் பண்ணிடுதான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட் வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.